அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டா? Did he have any children? இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறது. All the sons of the Prophet sallallahu alaihi wasallam died in their infancy. அதாவது குழந்தையா இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய நபியுடைய எல்லா மகன்களும் இறந்துட்டாங்க. They are number 1 Qasim, number 2 Abdullah, number 3 Ibrahim. ரசூலுல்லாஹ்வுக்கு பசங்க குழந்தைகள்ல ஆண் குழந்தைகள்னா 3 பேர், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். ஆனா இவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்களா பெரிய ஆளுகளா வளர்ந்தவங்களா அப்படின்னா இல்லை, இறந்துட்டாங்க. இறந்தது எப்ப கேட்டா இந்த இன்ஃபான்சினா குழந்தையா இருக்கிறது, சரியா? இன்ஃபான்ட் சொல்றாங்களா குழந்தைக்கு, அதாவது சின்ன குழந்தை பருவத்தில் இருக்கும், பால் குடிக்கிற வயசுல சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அந்த மகன்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. His daughters lived during his lifetime. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா மகள்களை கொடுத்திருந்தான். நாமெல்லாம் ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச மகள்லாம் முதல்ல யாருடைய ஞாபகம் வரும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சரியா? இந்த மகள்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதே அவங்களுடைய அந்த மகள்களும் உயிரோடு இருந்தாங்க. அதுல அந்த மகள்கள் ரசூலுல்லாஹ்வுடைய டாட்டர்ஸ் யார் யாரு அப்படிங்கிற நேம தான் இப்ப நம்ம படிக்க போறோம். அவங்களை பத்தி ஷார்ட்டா நம்ம சில விஷயங்களை பார்க்க போறோம். எப்படி நம்முடைய நபியுடைய மனைவிமார்கள், நம்முடைய அம்மாக்கள், உம்மஹாத்துல் முஃமினீன். உம்மஹாத்துல் முஃமினீன சிங்குலர்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? யார் சொல்றது? வெயிட், உடனே ஆன்சர் சொல்லிட்டா ஒரு மற்றவங்களை எப்படி சான்ஸ் கொடுக்கிறது? உம்முல் முஃமினீன், கரெக்ட், மாஷா அல்லாஹ். அப்போ எப்படி உம்மஹாத்துல் முஃமினீன் ஒவ்வொரு நம்முடைய அம்மாக்கள் அவங்களுடைய பத்தி சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ் அவங்களை பத்தி ஒரு நோட்ஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்கள் டாட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம், அவங்களுடைய பேரோடு. நம்பர் 1 ஜைனப், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகள். she was the eldest daughter of the prophet sallallahu alaihi wasallam. ரசூலுல்லாஹ்வுடைய மகள்களிலேயே மூத்த மகள், பெரிய மகள் யாரு கேட்டா ஜைனப் தான். and was born 10 years before prophethood. It means when the prophet sallallahu alaihi wasallam was 30 years old. இவங்க எப்ப பிறந்தவங்க அப்படின்னா, ஏன் எல்டஸ்ட்ல ரொம்ப மூத்தவங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்தவங்க. ரசூலுல்லாஹ் நபியானது எந்த வயசு? 40 வயசு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்ப என்ன வயசு இருக்கும்? 30 வயசு. ரசூலுல்லாஹ்வுக்கு 30 வயசு இருக்கும் போதே ஜைனப் பிறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் ஆனது எந்த வயசு? 25. அப்ப ஜைனப் பிறந்தது வந்து கல்யாணமே எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்தாங்க? 5 வருஷத்துக்கு பிறகு. அப்ப ஜைனப் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள்ல மூத்த மகள். ஓகே, ரசூலுல்லாஹ்க்கு அப்ப 30 வயசு. ஓகே, she was delayed in her migration to Medina. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஜைனப் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரல, சரியா? ஏன்னா அவங்க தாமதப்படுத்தினாங்க, டிலே பண்ணாங்க. என்ன காரணம்? அவங்க வந்தது எப்போ அப்படின்னு கேட்டா இந்த 8th year of ஹிஜ்ரா. அவங்க வந்து மைக்ரேட் பண்ணி, அதாவது மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தது எப்பனா 8வது வருஷம். அதாவது ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்துட்டாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்து 8 வருஷம் ஆன பிறகு 8வது வருஷம் தான் யார் வந்தாங்க? ஜைனப் மதீனாவுக்கு வந்தாங்க. she was 31 years old. அப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு அப்படி, அதோ அந்த டைம் இல்ல, அவங்க வாழ்ந்த வயசு வந்து 31 வருஷம். அவங்களுக்கு 31 வருஷம் இருந்தாங்க. இதுதான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் இப்போ வந்து ஒரு கேள்வி வரும், எதுக்கு ஜைனப் வந்து ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத் செய்து வரல? அவங்க மக்காவிலேயே இருக்க வேண்டிய நிலைமை அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் அங்கேயே இருந்தாங்க? ஏன் ரசூலுல்லாஹ்வும் மதீனாவுக்கு வந்த பிறகு 8 வருஷத்துக்கு பிறகு வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். காரணம் என்னன்னு கேட்டா, ஜைனபுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்போ முஸ்லீமே ஆகல, அவங்க அங்கே இருந்தாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வர முடியாத இக்கட்ல சிக்கல்ல அங்கே இருந்தாங்க. இதுதான் லைஃப்ல சில விஷயங்கள் வந்து ஈவன் ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய மகளா இருந்தாலும் சில நேரத்தில் அவங்களுக்கு சில நிலைமைகள், சிச்சுவேஷன், சில நெருக்கடிகள் வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் முஸ்லீம் ஆகல. இந்த நிலையில அவங்க வர முடியாத ஒரு சில நிலைமைகள் இருந்துச்சு. இப்படி ஒரு நிலையில தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வும் ஹிஜ்ரத் செய்த பிறகு 8 வருஷத்துக்கு பிறகுதான்
வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மகள்ல ஜைனப் அப்படிங்கிறவங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ருக்கையா. என்ன சொல்லுங்க பாவம்? ருக்கையா ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மகள். பாருங்க, she was 3 years younger than her older sister Zainab. ஜைனபை விட 3 வயசு கம்மி. அப்படின்னா இவங்க எப்ப பிறந்திருப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு 30 வயசு இருக்கும்போது இவங்க பிறந்தாங்க. யாரு? ஜைனப். ருக்கையா எப்ப பிறந்திருப்பாங்க? 33. சூப்பர், சாலி, பட்டன் தெளிவா சொல்லிட்டார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே, அப்ப பாருங்க. And was also married to Uthman ibn Affan after being divorced by her husband due to her Islam. பாருங்க, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ருக்கையா முஸ்லீம் ஆனாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தாவம் வந்த உடனே, அல்லாஹ்வின் பக்கம் அவங்க அழைச்ச உடனே ருக்கையா முஸ்லீம் ஆயிட்டாங்க. முஸ்லீம் ஆன பிறகு அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ருக்கையாவுக்கு. அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்தார் தெரியுமா? அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அவர் என்ன செய்தாரு? நீ முஸ்லீம் ஆனா உன்னை நான் விவாகரத்து செய்திருவேன் அப்படின்னு சொன்னார். இவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, அவரு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி டிவோர்ஸ் பண்ண பிறகு என்ன நடந்துச்சுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது இவங்க உஸ்மான் இப்னு அஃபான் யார் தெரியுமா? இவங்க தான் 3rd கலீஃபா. முதல் கலீஃபா யாரு? அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆட்சி செய்தவங்க. கலீஃபானா ஆட்சியாளர், சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு முதல்ல ஆட்சி செய்யற முஸ்லிம்களுக்கு ஆட்சியாளரா இருந்த அமீர் யாரு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு. ரெண்டாவது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. மூணாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஆயிட்டாங்க. எப்படின்னா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவை அவங்களுடைய ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ண பிறகு, ஏன்னா இவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணதுனால, அதுக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் திருமணம் செய்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு நல்ல ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. எந்த விதத்துல? எஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அபூபக்கருடைய மகளா, அவங்கள ரசூலுல்லாஹ் மனைவியா ஆக்கிக்கிட்டாங்க, திருமணம் செய்துக்கிட்டாங்க. உமருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. எப்படி? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்தாங்க. அப்போ அபூபக்கருக்கும் உமருக்கும் ரசூலுல்லாஹ் யாரு சொல்லுங்க? மருமகன், சரியா? இப்ப அடுத்து உஸ்மான் வாங்க. உஸ்மான் இன்னொரு 3வது கலீஃபா தானே. இவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு நெருக்கமான தொடர்பு. எப்படி? ருக்கையாவை அவங்க தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து உஸ்மானுக்கு யாரு? மாமனார் ஆயிட்டாங்க, சரியா? மாஷா அல்லாஹ். பாருங்க, சரி. இப்போ வந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர், அதாவது உஸ்மான் இப்னு அஃபானுடைய மனைவி தான் ருக்கையா. ஏன்னா டிவோர்ஸ் ஆனதுனால she migrated to Medina. ருக்கையாவுக்கும் மதீனாவுக்கும் வந்தாங்க. however died very early on during the battle of Badr. பத்ர் போர் இருக்குது, பேட்டில், அதுதான் ஃபர்ஸ்ட் போர் இஸ்லாமிய ஹிஸ்டரியில. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு நடந்த முதல் வார் போர் என்ன பேட்டில் என்ன கேட்டா பத்ர் தான். சரி, பத்ருன்னு ஏன் அந்த பேட்டிலுக்கு பேரு? வெரி குட், அஃப்லாஹ் அழகா சொன்னாரு. பத்ருங்கிற ஒரு இடத்துல அந்த போர் நடந்துச்சு, அதனால பத்ர் போர்னு பேரு. ஓகே, இந்த பத்ரு போர் நடந்து கொண்டிருந்த அந்த கடைசி நேரத்துல தான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தானாங்க. ஓகேயா? அதனால தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போர்ல கலந்துக்கல. ரசூலுல்லாஹ் நீங்க வராதீங்க, நீங்க ஊர்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்துக்கிட்டு கூட இருக்க வேண்டிய, அவங்களை கேர் பண்ண வேண்டியவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கிற உஸ்மான் தான். ஓகேயா? உஸ்மான் வந்து பத்ரு போருக்கு வந்துட்டாங்கன்னா அங்க தடி அவங்க இருப்பாங்க, அவங்களை ஏதாவதுன்னா கவனிக்க வேண்டியது வரும். அப்போ கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆயிரும் இல்லையா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்க? நீங்க வராதீங்க உஸ்மான், நீங்க இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவை மனைவிக்காக, ருக்கையாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போருக்கு வரல. ஓகேயா? அந்த நேரத்துல தான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இறந்தாங்க. ஓகே,
ஆமா, அதை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆல்ரெடி நோயாளியா இருந்தாங்க, முடியாம இருந்தாங்க. அல்லாஹ் நாட்டம் அவங்களுக்கு மவுத் வந்துருச்சு. சரியா? இப்ப கவனிங்க. she was only 21 years old. அவங்க மரணிக்கும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு? 21 வயசு தான். இதுதான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. மூணாவது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சூம். உம்மு குல்சூம், அந்த குல்சூம் சொல்லக்கூடாது, குல்சூம் இல்ல, சீன் இல்ல, அலிஃப் ப த ஃப ஃப, இந்த ஃப தான் குல்சூம். ஓகே, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க மூணாவது இன்னொரு மகள். இவங்களை பத்தி பார்ப்போம். she was born 6 years before the prophet. ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்னாடி, ப்ராஃபட் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் யாரு? யாரு? உம்மு குல்சூம். அப்படின்னா என்ன? ருக்கையாவுக்கு பிறகுதான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஓகே, கிளியர்? அப்புறம் பாருங்க, it means when the prophet sallallahu alaihi wasallam was 34 years old. அதாவது ரசூலுல்லாஹ் நபியாருக்கு 6 வருஷம் முன்னாடி, அப்ப ரசூலுல்லாஹ் வயசு என்ன இருக்கும்? 34. ஓகே, she was married to the distinguished companion Uthman ibn Affan after his first wife Ruqayyah, her sister, passed away. இங்க கவனிங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு குல்சூமை நிக்கா பண்றாங்க. எப்படி நடந்துச்சு இந்த நிக்கா? எப்ப நடந்துச்சு? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தான பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்கன்னா, தன்னுடைய மகள் உம்மு குல்சூமை உஸ்மானுக்கு நிக்கா செய்து வச்சிட்டாங்க. ஏன்னா ருக்கையா இறந்துட்டாங்கறதுனால உம்மு குல்சூமை நிக்கா பண்ணிக்க சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்கா பண்ணிக்கிட்டாங்க. இந்த உம்மு குல்சூம் வந்து ருக்கையாவுடைய சரியா யங்கர் சிஸ்டர். உம்மு குல்சூம் மௌத் ஆயிட்டாங்க, உடம்பு சரியில்லாம இருந்து, சாரி ருக்கையா இறந்துட்டாங்க. அதனால உம்மு குல்சூமை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்து வைத்தாங்க. புரியுதுங்களா? உம்மு குல்சூம் died a year before the death of the prophet sallallahu alaihi wasallam in the 9th year of hijrah. இங்க கவனிங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவும் இறந்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ரசூலுல்லாஹ் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போதே யார் யார் இறக்குறாங்க? ருக்கையாவும் இறந்துடுறாங்க, உம்மு குல்சூமும் இறந்துடுறாங்க. ஓகே, அப்ப அடுத்து கவனிங்க, when the prophet sallallahu alaihi wasallam was 62 years old, அப்போ ரசூலுல்லாஹ்க்கு 62 வயசு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மகன் 2 பேரையும் நிக்கா செய்தவங்க தான் யாரு? யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் எஸ் மாஷா அல்லாஹ், உங்க பேரு ஹாஷிம். ஹாஷிம் அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க, 2 ஒளியை திருமணம் செய்தவர் அப்படின்ட்டு உஸ்மானுக்கு பேர் இருக்கு. ஏன்னா 2 ஒளின்னு சொல்றது யாருன்னு கேட்டா, ஒருத்தர் ருக்கையா, இன்னொருத்தர் உம்மு குல்சூம். ஆனா 2 பேருமே மௌத்தாயிடுறாங்க பிறகு. அதனாலதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறப்பு பெயர், ஒரு ஒரு சிறப்பு பெயர் எப்படின்னு கேட்டா, ஒரு துன்னூரைன் இருக்கு. துன்னூரைன் அப்படின்னு கேட்டா, நூறுனா ஒளி, நூரைன்னா 2 ஒளின்னு அர்த்தம். துன்னூரைன் அப்படின்னா 2 ஒளிக்கு உரியவர், 2 ஒளியை சொந்தமாக்கி கொண்டவர். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்கள் திருமணம் செய்த ஒரு சிறப்பு யாருக்குன்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, மாஷா அல்லாஹ், 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. she was the youngest daughter of the prophet sallallahu alaihi wasallam. ரசூலுல்லாஹ்வுடைய மகள்களிலேயே கடைசி மகள், ரொம்ப சின்ன மகள். சரியா? she was born 5 years before his prophethood. it means when he was 35 years old. ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ நெக்ஸ்ட் அதாவது ருக்கையா, அதுக்கு அடுத்து உம்மு குல்சூம், அதற்கு அடுத்து பிறந்தவங்க தான் யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்போ 35 வயசு, ரசூலுல்லாஹ் 40 வயசுல தான் நபி ஆனாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கவனிங்க, she married his cousin Ali ibn Abi Talib radiyallahu anhu.
ரசூலுல்லாஹ் யாருக்கு ஃபாத்திமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு? அலி இப்னு அபி தாலிப். நேத்து கூட கேட்டீங்களா, ஆயிஷா பின் அபி பக்ர்னு வந்திருக்கு. அந்த கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல மாறும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்க கூட வந்திருக்கு பாரு, அலி இப்னு அபி தாலிப். அபு தாலிப் தான், அபு தாலிபுடைய மகன் தான் அலி. ஆனா சொல்லும் போது இப்படி சொல்லுவோம், ஆனா நீங்க அலி இப்னு அபு தாலிப்னு சொன்னால் தப்பு இல்லை. ஓகே, அலி இப்னு அபு தாலிப். அபு தாலிப் யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை. அபு தாலிப் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. உட்காருங்க கொஞ்ச நேரம், அவங்க வந்த பிறகு நீங்க போங்க. ஃபைஸ் இங்க உட்காருங்க, இந்த இடத்துல உட்காருங்க. அவங்க வந்த உடனே, ஒருத்தர் வந்த உடனே நீங்க போங்க. இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. கமான் அப்துல் ரஹ்மான், நேரம் உட்காரு. கையெழுதி இப்படி வச்சு உட்காருங்க. உட்கார்ந்தா என்ன ஆகும்? சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் கை என்ன ஆகும் தெரியுமா? இப்படி பின்னாடி போகும், இப்படி இப்படி அப்படியே படுக்கலாம்னு தோணும். சைத்தான செய்யும், அதை வச்சு அவங்களுக்கு வீழ்த்திடுவான், சாச்சுடுவான். ஆமா, நேரா உட்காருங்க, நேரா உட்காருங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அபு தாலிபுடைய மகன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நெருக்கமான சொந்தம். ஏன்னா அபு தாலிப் ரசூலுடைய பெரிய தந்தை. தன்னுடைய பெரிய தந்தை மகனான அலிக்கு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து வைத்தாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு என்ன? எஸ் மாஷாஅல்லாஹ், ஹாஷிம் அழகா சொன்னாங்க. 4th கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம். அவங்களும் அல்லாஹ்வுடைய நெருக்கமான தோழர்கள்ல சொர்க்க நச்சீத் சொல்லப்பட்டவங்க ஒருத்தவங்க. 4வது நம்முடைய கலீஃபா. இப்ப கவனிங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் உள்ள உறவு. ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கு யாரு? மருமகன். உமருக்கு யாரு? மருமகன். ஆனா உஸ்மானுக்கும் அலிக்கும் ரசூலுல்லாஹ் யாரு? மாமனார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அடுத்தடுத்து ஆட்சிக்கு கலீஃபாவா வந்த தலைவர், ஆட்சி தலைவர்கள், அமீர்களாக இருந்தவங்க 4 பேருமே ஒன்னு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனா இருந்தாங்க அல்லது மாமனாரா இருந்தாங்க. இப்படித்தான் நம்ம பார்க்கணும். கவனிங்க, டுகெதர் தே ஹேட் 2 children. அலிக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் 2 பிள்ளைகள் இருந்தாங்க. யாரு? ஹசன், ஹுசைன். அல்லாஹ் தஆலா ஹசன் ஹுசைன் 2 பேரையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஹசன் and ஹுசைன். She died 6 months after the death of the Prophet sallallahu alaihi wasallam. ஃபாத்திமா எப்ப இறந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறதே ஃபாத்திமா இருந்தாங்க. ஆனா ருக்கையா, உம்மு குல்தூம் இவங்கெல்லாம் முன்னாடி இறந்துடுறாங்க. ஓகே, ஆமா, ஜெய்னப் தான், சரியா? ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இறந்தது ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துக்கு பின்னாடி. She was only 29 years old. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஃபாத்திமா இறக்கும் போது ஃபாத்திமாவுக்கு வயசு எத்தனை? 29 தான். May Allah be blessed with her. Alhamdulillah. All his children, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா பிள்ளைகள் were from his first wife Khadija radhiyallahu anha. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா பிள்ளைகளுமே khadijaவுடைய பிள்ளைகள் தான், except Ibrahim who was from Maria al-Qibtiyya. நேத்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பேர் பார்த்தோமா இல்லையா? அதுல மாரியா al-Qibtiyya எந்த நாட்டுக்காரவங்க? வெரி குட், ஈஜிப்ட். யார், எப்படி அவங்க இங்க வந்தாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கிஃப்டா கொடுத்ததா? எகிப்துடைய ஆட்சியாளர் என்ன செய்தாரு? கிங் கிஃப்டா அனுப்பி வைத்ததுதான் மாரியா. அதனால அந்த கிப்தியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? காப்டிக் கிறிஸ்டியன். அவங்க ஏற்கனவே கிறிஸ்டியன் இருந்தாங்க. அந்த ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தினுடைய ஃபேமிலியில இருந்து வந்தவங்க, அந்த லீனேஜ் தான் அவங்களுக்கு. அதனால கிப்தி அப்படிங்கிறது பேர் அவங்களுக்கு, சரியா? அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யாரு? இப்ராஹிம். ஆனா இப்ராஹிம் குழந்தைய பிறந்த சில நாள்லயே மௌத் ஆயிட்டாங்க. அப்போ இப்ராஹிமை தவிர, இப்ராஹிம் ஒரு குழந்தையை தவிர மற்ற எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய மகன்கள் மகள்கள் எல்லாரும் யாருக்கு பிறந்தவங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள் மூலமா ஹப்ஸா, உம்மு ஹபீபா, மைமூனா, சௌதா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட குழந்தை இல்லை, அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை பற்றி நம்ம தெரிந்துக்க வேண்டிய அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி ஹிஸ்டரி. ஷார்ட்டா இப்ப படிச்சிட்டோம்.
அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு முக்கியமான சீராளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை படிக்க போறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.